Hello friends, welcome to ArunG Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப ஈஸியா ஒரு 2 minutes 3 minutes குள்ள எப்படி சட்டுன்னு பிரேக்ஃபாஸ்ட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இதுல 4 வெரைட்டி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வெரைட்டி பணியாரம். Tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away, as you fade away. Yeah, I'm about to fade away, cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Got a build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay. Just let me be me and I'll stay out of your way. I can see the way you look at me, I'm such a disgrace. I never really asked to be brought into this place. You wanna love me? Well then baby have a taste. All the highs and the lows, no you'll never be the same. I don't really wanna hurt you but I can't control the pain. If you're sticking by my side maybe we could be okay. Okay, maybe you could be the change I need today. I promise that I've never felt this way. I really hope that you will choose to stay through all the pain. I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away, as you fade away, as you fade away. வீடியோல அடை தோசை எப்படி சூப்பரா டேஸ்டியா பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ அடை தோசைக்கு ஊற வைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து, அதே அளவில் தான் எல்லாம் எடுக்கணும். அப்படியே 1 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டம்ளர் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 டம்ளர் இட்லி அரிசி. நீங்கள் இட்லி அரிசி இல்லை அப்படின்னா புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நல்ல மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக 1 டம்ளர் பச்சரிசி. இது எல்லாத்தையும் கழுவி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வைங்க. அதை ஊறினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி மாவு மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்குங்க. இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட அப்படியே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து நல்லா எல்லோயிஷாக சூப்பராக இருக்கும் தோசை. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நல்லா பொன்னிறமாகவும் அதை மாவில் கொட்டிட்டு அப்படியே தேவையான அளவு மாவுக்கு உப்பு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா சூப்பரான அடை தோசை உங்களுக்கு வந்துடும். இந்த மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து ஊற்றிக்கலாம். நம்ம நார்மலாக தோசை ஊற்றுனோன்னா அரைச்சி அதை நல்லா இது பண்ணி புளி வரணும். ஃபஸ்ட்டு நல்லா புளிக்க வச்சு பொங்க வச்சு அதுக்கப்புறம் தான் ஊற்ற முடியும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி அடை தோசை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தோசை அப்படியே நீங்கள் ஊற்றிக்கலாம். நீங்கள் அதுக்கு பருப்பு ஐட்டத்தை ஊற வச்சா மட்டும் போதும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. மற்றபடி இன்ஸ்டண்ட்டாக நம்ம அப்படியே தோசை ஊற்றுறதுக்கான ஈஸியான டிஷ் தான் இந்த அடை தோசை. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான தோசையும் கூட டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ. சூப்பரான இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் இடியாப்ப மாவும் வாங்கிக்கலாம், இல்லை பச்சரிசி மாவு நீங்கள் வறுத்தது இருந்துச்சு அப்படின்னாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்கின இடியாப்ப மாவு அப்படின்னா அதை வறுக்க தேவையில்லை. இப்போ நம்ம தேவையான மாவுக்கு அளவாக உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா ஸ்பூனில் கலந்து விட்டுக்குங்க. இந்த இடியாப்பத்துக்கு நம்ம பிணையிறதுக்கு பச்சை தண்ணி ஊற்றி பிணையக்கூடாது. எப்போவுமே நல்லா சுடுதண்ணி வச்சு தான் நம்ம வந்து மாவை பிசையணும். இப்போ வந்து நான் நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து இதில் ஊற்றிருக்கேன். கையில் உடனே பிசைஞ்சிடாதீங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூடு தெரியாமல் இருக்கும்.
அதனால் ஸ்பூன் வச்சு எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கலந்து விட்டீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா சாஃப்டாக கிடச்சிரும் நமக்கு. பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் விடாமல் கட்டி கட்டியாக அதை உடச்சி விட்டு நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா ஒரு சாஃப்டான மாவு கிடச்சிரும். பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நீங்கள் கை வச்சு பிசைஞ்சிங்க அப்படின்னா சூடு இருக்காது. இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு உருண்டையாக பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்குங்க. இது நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு கூட பிசைய தேவையில்லை, லைட்டாக வந்தாலே போதும். பாருங்கள், நான் மாவெல்லாம் பிசைஞ்சாச்சு. இது எந்த ஒரு பக்குவத்தில் இருக்கணும்னா இந்த மாதிரி அமுங்குற அளவுக்கு இருக்கணும். இப்போ நீங்கள் இடியாப்பம் அச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஒரு இட்லி பாத்திரத்தில் துணி வச்சு நீங்கள் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா இடியாப்பம் சூப்பராக வந்துடும். நீங்கள் இட்லி மாதிரி ஷேப்லேயும் புழிஞ்சு விட்டுக்கலாம், இல்லை அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணியும் ரோல் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம். இதை நீங்கள் புழிஞ்சிட்டு இதை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இடியாப்பம் ரெடி. இருக்கிறதுலேயே ஈஸியான டிஷ்னா இதுதாங்க. புழிஞ்சு அப்படியே அடுப்பில் வச்சு இட்லி மாதிரி தான் இது. ஆக்சுவலாக மாவாட்டி இது பண்ண தேவையில்லை, இது அப்படியே மாவு பிணைஞ்சு இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிடலாம். ஸோ இட்லி தோசை இந்த மாதிரியே நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்க்கு நீங்கள் என்ன மாதிரி செய்யலாம்? தேங்காய் பால் செய்யலாம், இல்லைன்னா சொதி பண்ணலாம், வெஜிடபிள் குருமா பண்ணலாம். இந்த மாதிரி வெரைட்டியாக எது வேணாலும் நீங்கள் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தை இருந்தால் விளாட்றதுக்காக கொஞ்சம் சின்னதாக உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி கொழுக்கட்டை ஷேப்பில் கூட வச்சுருங்க நடுவில், இன்னும் கொஞ்சம் பார்க்க சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இதில் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட போகிறேன். அரிசி மாவு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அரிசி மாவு புட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் அரிசி மாவு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். பாருங்கள், அரிசி மாவு எடுத்தாச்சு. நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இடியாப்ப மாவு. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே இந்த உப்பு நல்லா எல்லா இடத்துலையும் பிடிச்சி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்ருக்கேன் நான். நீங்கள் உடனே எல்லா தண்ணியும் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிணைய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பக்குவம் வர வரைக்கும் நம்ம இதை லைட்டாக தண்ணியை தெளித்து மட்டும் விடணும், தண்ணியை ஊற்றக்கூடாது. நல்லா தெளித்து விட்டு இந்த மாதிரி பிணைஞ்சிக்கிட்டே இருங்க. எல்லாமே அப்படியே நல்லா உதிரி உதிரியாக கையில் ஒட்டாமல் சாதம் மாதிரி வருதுல்ல, அந்த பக்குவம் வந்ததுமே நீங்கள் தண்ணியை ஸ்டாப் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒவ்வொரு மாவு தண்ணி அதிகமாக இழுக்கும், ஒவ்வொரு மாவு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் எல்லாத்துக்கும் ஒரே அளவு சொல்ல முடியாது. நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும். எனக்கு ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி வந்துச்சு. பாருங்கள், நான் இந்த மாதிரி அழகாக ஒட்டாமல் இருக்குதா, இந்த அளவு நல்லா பிணைஞ்சி வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி தூவி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா பரவலாக வச்சு விடுங்க எல்லா மாவையும். பாருங்கள், இந்த மாதிரி பரவலாக இருக்கணும். ஒரே பக்கமாக குமிச்சு வைக்காமல் எல்லா பக்கமும் இது பண்ணுற மாதிரி பரவலாக வச்சோம்னா சீக்கிரமாக நமக்கு அழகான சூப்பரான ஆரோக்கியமான அரிசி மாவு புட்டு ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பரவலாக வச்சாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் கூட வச்சுக்கலாம், சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், நல்லா 7 நிமிஷம் நல்லா வந்துருச்சு. இப்போ இதை பார்க்கும்போது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. தொட்டு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் நல்லா வெந்திருக்கிறது. இந்த மாதிரி மலர்ந்து நிற்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பக்கம் வந்ததுமே நீங்கள் எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் அப்படியே எடுத்திங்கனாலே அது வெந்துடும். ஏன்னா இது சீக்கிரமாகவே வேகக்கூடிய ஒரு பொருள் தான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இனி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ இதில் முக்கியமான ஒன்று இனிமேல் தாங்க சேர்க்கணும். இந்த அரிசி மாவு புட்டுக்கே டேஸ்ட் என்ன அப்படிங்கிறத இதில் நம்ம சேர்க்குற பொருளை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். வெறும் அரிசி மாவு சாப்பிட்டா நல்லா இருக்காது. அது கூட ஃபஸ்ட்டு நம்ம நிறைய நீங்கள் தேங்காய் எடுத்து திருகி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 மூடி தேங்காயாவது வேணும் கண்டிப்பாக. தேங்காய் தான் இதுக்கு டேஸ்ட்டை நிறையா கொடுக்கும். அதனால் தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி திருகி வச்சுருக்கேன் நான், இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த தேங்காய் நிறையா இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தேங்காய் ரொம்ப கம்மியாக போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டே மாறி போயிடுங்க.
இதில் நீங்கள் சர்க்கரை போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்குங்க. நான் வந்து இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை, தேங்காய் பூ, அதுக்கப்புறம் இந்த அரிசி மாவு புட்டு இதெல்லாம் சேர்ந்து வரும்போது நமக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். பொட்டுக்கு முக்கியமான ஒன்றே என்னென்னா நல்லெண்ணெய் தாங்க. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் இதில் சேர்த்து அதையும் கொஞ்சம் கலந்து விட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லெண்ணெய் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லெண்ணெயும் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கலந்து விடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் வரும். ஏன்னா கொஞ்சம் கலந்துட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இந்த நல்லெண்ணெய் வந்து எல்லா பக்கமும் பிடிக்காமல் சர்க்கரையும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல இல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர மாதிரி இந்த நல்லெண்ணெய், அரிசி மாவு புட்டு, அதுக்கப்புறம் தேங்காய், சர்க்கரை இது எல்லாமே இந்த மாதிரி நல்லா கலந்து வரட்டும். பாருங்கள், அரிசி மாவு புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.